மக்கள் அனைவருக்கும் என்றுமே நீ நல்வரும் பொட்டாறு பதிந்து கொண்டிருக்க வருவாய் தேவா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பூமிக்கு ஒரு ஆறுதலையாய் பிறந்து சரவண பொய்கதனில் விளையாடி புனிதருக்கு மந்திர உபதேசம் சொல்லி போதனை சிறையில் வைத்து தேகமிக்க வருகிற பிரமாதி தேவர்களாலும் சகிக்க முடியாத அசுரனை தேகங்களித்து வடிவேலை நாளை இருகுறாக்கி எனது அம்மான் மகள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அவர்களுக்கு அவன் வாக்கின்படி அமிர்தவள்ளியை தெய்வ யானை என்கின்ற பெயரோடு திருப்பரங்குன்றத்திலே மனம் புரிந்தனான். அவளுக்கு இளையவளான சுந்தரவள்ளி என்பவள் என்னை சேர்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை இம்மிடத்திலே பேச வருகிறாள் பொருள் தொண்டர் பொருளவாதி நாரத கலைமோனி வீணைக்குரிய வருகின்றார். வெகு தொலைவிலே வீணகானம் கேட்கிறது. ஆகையினாலே
நாரதரின் வருகையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றேன். இது இன்னொரு கொஞ்சம் கேட்கல. கடம்பா கார்த்திகையா சரவணா சண்முகா ராஜகுமாரா, தாங்களை கண்டதில் அடியனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மற்றற்ற மகிழ்ச்சி. ஆமா முருகா. சரி, காத்துக்கு அது ஒண்ணு சீர்கொண்ட செம்பட் சிலம்பும் செய்ததுமுனது சீதள வினசபோதே நரீசனும் எனக்கு நீ அநீதினம் கொடு தண்ணியவை சித்தியம் பாடி முடித்து கார்கொண்ட கணபரவ காலமுகில் போல் அமிர்த கவிதை மழை தடைபடாமல் கனி என்னுடன் மொழிய வாக்கில் குடியிருந்து கருணை நீ பொழிதல் வேண்டும். பார்கொண்ட சீவவரை பாலக குமரக பணபானந்த வடிவே பலதேவ கணுமுனத படிக ரத்ன வர்ண பரிமள வினோத அமுதே நார்கொண்ட அடியார்மனும் நடனம் மயிலே பிரமனா வீட்டிருந்த குயிலே வேத சப்தவாணி நாத புத்தகவாணி ஞான முத்தமிழ் வாணியின் மைந்தரே கானப்பிரியரே நாரத மகாமுனிவரே வருக தாங்கள் வரவு நல்வரவாக. சீர்கொண்ட சிவனிதர் கண்ணிலர் பொறியாகி தெய்வமென வந்த முருகா. சீர்கொண்ட சிவனிதர் கண்ணிலர் பொறியாகி தெய்வமென வந்த முருகா. மகிழ்ச்சி என்னை வரவேற்பு செய்தால் அடியேன் சந்தோஷமாக. அற்புதமான ஒரு அருமையான வரவேற்பு. இப்படி என்றால் சுரங்கான இசை மேதையே இனிதான திரையான இசை மேதையே இனிதான சுரங்கான இசை மேதையே எனது துயர்வான தவையோகி எனது துயர்வான தவையோகி இனிதான சுரங்கான இசை மேதையே Oh,
இன்று அதிகாலை எங்கு சென்றீர்கள், என்ன கண்டீர்கள்? தாங்கள் கண்டு வந்ததில் கந்தனுக்கு ஏதாவது செய்தி இருக்கிறதா? சொல்லுங்கள். திரிலோகம் சென்று மூர்த்திகளை கண்டு ஆனந்தம் கொண்டு ககன மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது கதிர் முறிந்திருக்கும் திணைச்சோள மத்தியில் தாங்க செல்லு பேர் என்ன பண்ண செல்லு தம்பி உதவி செய்யும் போது ஏதாவது செல்லு விழுந்துருச்சாச்சு. அதாவது தண்ணீர் தெளிக்கின்ற பொழுது அலைபேசி செல்போன் விழுந்து விட்டது. ஏன்னா எங்கிட்டே இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் தான் இருக்கிறீங்க, எடுத்து இருந்தா கொடுத்துருங்க. யார் எடுத்திருந்தாலும் சரி அதை இங்க ரைட் சைடில் போடக்கூடிய இடத்துல வந்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறார்கள். அவங்க சொல்றாங்க தூக்கத்தை கெடுத்தி இல்ல அப்படிதான் போட்டு சொல்றாங்க. திரிலோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு ஆனந்தம் கொண்டு கண்டவுடனே ஆனந்தமா? காரணம் என்ன? கனியை பார்த்தேன். கோயில் தளத்தில் மாதிரி போக கூடாது, எடுத்து கொடுத்துருங்க. கோயில் சாமி பார்த்துருக்கு. ஆமா சொல்லியாச்சு. கோயில் தளத்துல கொடுத்துருக்கு. யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்க. சேவல் பார்த்து வந்துருச்சு, சேவல் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமா அதனால இப்படி முருகா கனியை கண்ட உடனே உங்களை பார்க்க வந்து விட்டேன். கனியை கண்டவுடனே முருகா அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டீர்கள். காரணம் என்ன? கனியை கண்டவுடன் முருகா அர்ப்பணம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? கனி என்றால் கந்தனுக்கு பிரியம். கனி என்றால் கந்தனுக்கு பிரியம். கலகம் என்றால் எனக்கு பிரியம். ஆகையால கனியை கண்ட உடனே கந்தனுக்கு அர்ப்பணம் என்று அன்றைக்கு உங்களை பார்க்க வந்து விட்டேன். முன்பொரு சமயத்திலே கனியை கொண்டு வந்தீர்கள். ஆமா, கொண்டு வந்த கனியினாலே பழனிமலையிலே உடுகுறு கோவணத்தோடு தன்னந்தனியாக தண்டாயுதமே நிற்க வைத்தீர்கள். புண்ணியவான் அன்று நீங்கள் கொண்டு வந்த கனியினாலே இன்று கண்டு வந்தேன் என்கிறீர். அந்த கனியினால கோவணம் ஏது மிச்சமாகுமான்னு கேட்கிறீரா? அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பழுதானாலும் ஆனதன் கோவணம். ஆமா, ஆகையினால கனியின் பெருமை சொல்லுங்கள். மானுக்கும் தெரிஞ்சதனி வந்தனிக்கும் மேனிக்கும் மாங்கனிக்கும் கதவில் நான் கண்டே அத்தனியை கொய்தாமல் கொய்தனைக்கு கதிரவனை
தூங்கிடும் பண்டுகளை பார்த்து உங்களிடும் அரிசயம் அபிநயம் ஓவியமே கண்டவுடனே முருகார் சொல்லிவிட்டீர்கள். மான்கணிக்கும் தென்கதிரி வன்கணிக்கும் மேலே நிற்கும் பூங்கனி கண்டில் மனம் புரித்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அழைத்த வேண்டும் என்பதை நினைக்கின்ற பொழுது மனசுக்கு சற்று ஐயமாக இருக்கிறது. இன்னும் கொய்யாமல் கொய்து அழைப்பது இப்படி தொடவும் கூடாது விடவும் கூடாது. இது என்ன தொடவும் கூடாது விடவும் கூடாதுன்னா இப்படி? அண்ணன் வந்து பாருங்க, அந்த மின்சாரத்தை விட்டு விட்டால் ஊரே இருளாகிவிடும், இருட்டாகிவிடும். அதை தொட்டு விட்டால் அவரையும் கொன்றும். விடுமா மின்சாரம்? அதை எப்படி முறையாக இயக்க வேண்டும் என்பதற்காக உரையை போட்டு இயக்குகிறாரோ அதுபோல முருகன் முறையாக விட்டாலும் போச்சு தொட்டாலும் போச்சு. பக்குவமா வச்சுக்கிறோம், பக்குவமா வச்சுக்கிறோங்க. பக்குவம் தவறிவிட்ட தாமரை இதழிலே எப்படி பட்டும் படாமல் தண்ணி இருக்கிறதோ அதுபோல் தொடவும் கூடாது விடவும் கூடாது, கட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். கனி கண்டேன் என்கிறீர். ஆமா, கனி கண்டீரா? கனியை கண்டீரா? கனியை கண்டேன். என்ன கனி கனிந்து விட்டது என்றால் நான் சொல்வதற்குள் அதில் வீணாகி விடாத. கனிந்தால்தான் நீங்க போய் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கனியாமல் இருந்தால் சரி வருமா? அப்ப நீங்கள் பார்க்கின்ற பொழுதே கனி கனிந்து விட்டது. ஆமா, நான் போனவுடன் எளிதாக அடைந்து விடலாம். அடைந்து விடலாம் முருகா, சுலபமாக அடைந்து விடலாம். நிச்சயமாக எந்த முரண்பாடும் வராதுங்கிற. எந்த முரண்பாடும் வராது. இதற்காகத்தான் மும்மூர்த்திகளிடத்திலே சென்ற உடனே அவர்களை பார்த்து தரிசனம் பெற்ற உடனே ஒரு ஆனந்தம் கொண்டீர்கள். ஆமா, ஆனந்தம் என்றால் அற்புதமான ஆனந்தம். ஆமா, ஏன்னா நீங்க சொல்வதை நினைக்கின்ற பொழுது அற்புதமான ஆனந்தம். ஆக இன்னைக்கு ஒரு அழகான கழகம் கிடைத்து விட்டது. ஆமா, நாரதனின் கழகம் நன்மையில தான் முடியும் என்பார்கள். அதுபோல இந்த கனியை வைத்து ஏதோ கழகத்தை தோல்கோரையில் போடுகிறது. சாக்கியம் என்ன முனியே சொல்லக்கூடிய ஐம்புலன்கள். பார்ப்பதால் கண்ணிற்கு, திண்டினால் உடம்பிற்கு, சுவைத்தால் நாவிற்கு, சுவாசித்தால் நாசிக்கு. ஆக காதுக்கு எப்படி சொல்லி தரும் முருகா? போய் கேட்டு பாருங்க. போய் கேட்டு பார்க்கணும். ஆமா, எங்க போய் கேட்டு பார்க்க? செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தடையுங்கள். அந்த வாக்கின்படி முருகா. ஆனால் செவியில கேட்ட உடனே என்னை அறியாமலே மேலே போனவன் கீழே வந்து, மேலே போனவன் கீழே இறங்கி விட்டீர்கள். அந்த அப்படி என்றால் அது ஒளி என்றால் கானமும்.
தானத்தை கேட்டவுடனே கீழே வந்து தண்ணீரியாமல் இறங்கி விட்டீர்கள். ஆமா உண்மைதானே? உண்மை 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 உண்மை. அப்பேற்பட்ட பெருமையான கனியை கண்டு வந்தே தவிர கொண்டு வரவில்லையே. கொண்டு வரக்கூடாது முருகா. கண்டதோ இடத்திலே மனிதர்களோ பறவைகளோ விட்டு வைத்திருக்குமா அதை? நிச்சயமா நாரதரே, பத்திகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பத்திகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி நாரதரே 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 பச்சிலுக்கும் பறவைகளுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிறதோ எனக்கு எட்டுமா? உங்களுக்கு எனக்கு எட்டும் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன முருகா நீங்க சாதாரண ஆளா? என்ன சாதாரண ஆளா? நினைத்த உடனே எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் சரியாக இருக்க முடியுமா? சரியாகத்தான் இருந்த முடியுமா? தாங்கள் சரியான ஆளு முருகா. சரியான ஆளு. சூரபதுமன் தாங்களை சிறுவன் நினைக்கின்ற பொழுது தாங்கள் எப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து அவனுக்கு காட்சி அளித்தீர்கள். உங்களுக்கு எட்ட அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனக்கு எட்டது எல்லாமே எட்டும் தெரியல. இருந்தாலும் கூட அம்மையப்பன் தான் உலகம் என்று எல்லோரும் போற்றக்கூடிய அம்மையப்பனை வழங்காமல் விட்டுவிட்டு உலகம்தான் அம்மையப்பன் என்று உலகத்தை சுற்றி வந்ததால் என்னை சின்ன தெருபயல் விவரம் அறியாதவன் என்று மக்கள் எல்லாம் தூற்றுகிறார்களே. காரணம் என்ன முருகா? உங்களுக்கு தெரியாதா? இரண்டுமே ஒண்ணுதான். தாய் தந்தைக்குள் தாங்கள் அண்ணன் உலகத்தை கண்டார், உலகத்துக்குள் தாங்கள் தாய் தந்தையை கண்டேன். அவ்வளவுதான். இரண்டுமே ஒன்றைத்தான் பார்த்திருக்கிறேன். இரண்டுமே ஒன்றுதான். அப்படியா? எட்டது கும்பிகள் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம்? எட்டது கும்பில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம்? எட்டாவது கும்பில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம்? மரதனை எப்படி கொய்திடலாம்? நதியை எப்படி கொய்திடலாம்? படிக்கிற கும்பிட்டதை கொடி எரிப்படுத்திடலாம். 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 முருகா எரிப்படுத்திடலாம். ஆதரை எட்டும்படிக்கு இருக்கும்பா. இரு கொம்பு கூர்மையாக இருக்குமா? அதெல்லாம் எந்த குறையும் வலுவா இருக்குமா? அதை பிடிச்சு நான் பார்க்கல. இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இருக்கும் நினைக்கிறீங்க? ஆமா. என்ன நீங்கள் முடிச்சு நான் முடிச்சு நல்லா இருக்கு போயிரும்ல. ஆகையினால என் முடி தாங்கும். நிச்சயமா தாங்கும் நினைக்கிறேன். அப்படி தாங்கும் என்பது ஒரு யூகமாக சொல்லுகிறீர்கள். அவ்வளவுதான். ஏற்கனவே எதையும் பிடிச்சிருக்கீங்களா கொம்ப? இல்ல முருகா, ஒரு காலத்துல பிடிச்சது, இப்பதான் பிடிக்கிறது இல்ல. ஒரு காலத்துல பிடித்த அனுபவம் இருக்கிறது. வம்பு வரும் பிடிக்கிறது இல்ல. வம்பு வரும். ஆமா. ஏன்னா தனக்குண்டான கொம்பை பிடிக்கும் போது வம்பு வரும். எனக்கு அது எந்த கொம்பு எங்கெல்லாம் கொம்பு இருக்கிறதோ எனக்குன்னு ஒரு கொம்பும் கிடையாது. நானும் பிடிக்கிறது. ஒரு காலத்துல இருந்ததுன்னு சொன்னீர்கள். ஆமா. அது எத்தனை கொம்பு? என்ன முருகா, 104 கொம்பு பார்த்தோம். 104 கொம்பு. ஆக இங்க இருப்பது இருந்தவங்க தெரியுது. இப்ப இருப்பது இரு கொம்பு. ஆமா. ஆனால் நீங்கள் பார்த்தது 104 கொம்பு. அப்ப என்னை விட தாங்கள் பெரிய ஆள் தான் போய் என்ன? நான் 2 கொம்பை தானே பிடிக்க போகிறேன். ஆமா. இருந்தாலும் கூட அந்த 104 கொம்பை விட இந்த 2 கொம்பு வலுமையா என்ன இல்லாம இருக்குமா? கூர்மையா இருக்குமா? இருக்கும். அவ்வளவுதான். இல்ல நீ பாட்டுக்குள்ள மொட்டு கொம்பை பார்த்துட்டு நான் போய் நாரதர் கொம்ப பிடிக்க சொன்னாரு. கொம்ப பிடிக்க மம்பள மாட்டிக்கு நீங்க வாட்டுக்குள்ள வந்த வழி. முருகா, நான் பார்த்தது கனி இல்லை கன்னிப்பெண். மாப்பிள்ள, நீங்க சொல்வது சின்னவளத்தான் என்பது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே ஏன் முருகா? இருந்தாலும் தாங்கள் இசையோடு உரையாடி பார்க்க வேண்டும் என்பதற்காக. என்ன இசையோடு? ஆமா, சாதாரண உரையாடி பார்க்க வேண்டும். பிள்ளைகள் அல்லவா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும் முருகா. அதனால முருகா ஆறு தெரியுமா? சரி, நீங்க சொன்னீர்கள் இளையவள். ஆமா, சுந்தரவள்ளி. இப்ப வேடுவர் குலத்திலே நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக இருந்து திணைச்சோலையிலே ஆலோலம் சோ என்று ஆயுளோட்டி கொண்டிருக்கிறார். எப்படியாவது தாங்கள் களவு மனம் புரிய வேண்டும். அது என்ன நாரதரை? எப்படியாவது எப்படி என்றால் கண்டவாறு புரிய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று களவு வரமுறை இல்லையோ முருகா? களவு மனம் புரியணும். களவு மனம் என்பது போன கூட்டிக்கிட்டு ஓடிடணும். முருகா, கூட்டிட்டு வரலாம். ஆமா, யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. அப்பளுக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாம கூட்டிட்டு இதுதான் அவருடைய குல வழக்கமும். ஆமா முருகா, வேற மாதிரி செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. அதனால இன்று என்றுமே அவரவர் குல வழக்கப்படி நடக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்லுகிறீங்க. ஆனால் இது நடந்தது குல வழக்கமாக இருக்க முடியுமா? எப்படி தெய்வ மனம், ஆருட மனம்
காந்தர்வ மனம், அசுர மனம், ராட்சத மனம். இதுல பைசாச மனம் சொல்லக்கூடிய 8 வகை திருமணத்துல முன்பு சொல்வார்கள். ஏன்னா துயின்றாலை கூடியவர்கள், அதாவது தூங்கும் போது ஒருத்தருக்கு தாலி கட்டி விட்டால் அதுவும் திருமணத்துல சேரக்கூடியது. இப்ப இது கூட்டிக்கிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்றீங்க. இது இதற்கு முன்பு இதற்கு போல நடந்திருக்கிறதா? என்ன உங்க அப்பா செஞ்சிருக்காரு? அப்பா தந்தை செஞ்சதை பிள்ளை செய்ய போகிறீங்க. அப்பன் செஞ்சா அதை பிள்ளையும் செய்யணும். அம்மா வாழையடி ஆளா வந்தா தானே முருகன் நல்லா இருக்கும். சரிப்படாது தெரியல. ஆமா முருகா. சரி, என்னுடைய பெருமையை சொன்னீங்களா? தன்னை பெருமையாக சொன்ன. என்ன சொன்னா? வேண்டாம்டா, அப்படிலாம் தேவையில்லை கணக்கிட்ட. சரி, என்னமா அப்படி சொல்ற? எப்படிப்பட்ட ஆளை பாக்குறேன்? ஆளு சிறுசா இருந்தாலும் அந்த ஆளு வச்சிருக்க ஆயுதம் பெருசு இருக்கிறது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நீ மாட்ட முடியும்? நியாயமான நீ முடியாது, வேணாம்னா. அதனால கோபத்துல என்னை கேட்டா கூட்டி கொடுத்தவன் என்ன? அருமையான கூட்டி கொடுப்பவர். ஆகையினால இனி நான் காட்டி கொடுப்பேன் என்று உங்களை பார்க்க வந்து விட்டேன். சரி, என்னத்தை காட்டி கொடுக்க போறீங்க? அவள் யார் என்று என்பதை காட்டி. யாரு எதற்காக இருக்கிறார்? நாரதரே, வேறொன்றும் இல்லை. பெண்கள் எப்போதுமே வேண்டும் வேண்டும் என்று சொல்லவே மாட்டார்கள். எந்த விஷயத்தையும் வேண்டாம் என்று சொன்னால் வேண்டும் என்று அர்த்தம். இல்லை இல்லை என்பார்கள் அங்க இருக்கு. அதுபோல என் மேல அதிகமான அன்பும் ஆற்றலும் வைத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் உள்ள அனுபவம் எந்த விஷயத்துல இல்லைங்கிறீங்களே. நீங்க பல பேரை வச்சிருக்கீங்க. இல்ல மாப்பிள்ள, இருந்தாலும் கூட உங்களுக்கு அனுபவம் அதிகம். இல்ல இல்ல, பல பேரை வைத்து பல பேரு. முருகா, நான் தப்பா சொல்லல. இல்ல, பல பேர்கள் எனக்கு உண்டு. 32 பேருக்கு 32 பேர்கள் இருக்கிறது. அந்த பேரை சொல்றேன். ஏன் அதை நாமதேவ் என்று சொல்லலாமே? ஏன்னா இடம்பொருள் ஏவல் என்று சொல்கிறார்கள். பல பேர்களை வைத்திருக்கிறார்கள் என்றால் பழைய நாமங்களை நாமங்களை வைத்திருக்கிறார் இப்படி சொல்லலாம். ஆனால் தாங்கள் சொல்வதை போல பழைய பேர்கள் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் எல்லாமே இறைவன் எம்பெருமான் முருகவேலனை சேரும் தமிழ் மக்களுக்கு உண்டான தெய்வமாக. சரி நாரதரே, தாங்கள் சொன்ன பிரகாரமே அவளை நான் இன்று மனம் முடிக்க வேண்டும். இப்படியா? வேடுவனாக உருமாறி மனமுடிக்க வேண்டும். நாரதரே, தெய்வானை கந்தனாகிய நான் வள்ளி மணவாளனாக காட்சி தருகிறேன். சரி, சென்று வரட்டுமா? இப்படி போக கூடாது, வேற எப்படி போகணுங்கிறீங்க? வேடு மாறுங்க. இதுலயே பொருள் என்ன? நாகரே, நான் இப்படியே சென்றால் என்ன? உருவம் மாறி சொல்வதற்கு காரணம்? முருகா, இப்படியே போய்விட்டால் வந்த வேலை வேகமாக முடிந்துவிடும். காரணம் என்ன? இவனை சோதிக்க வேண்டும். எப்படி சோதித்தால் தான் இவனுடைய மனநிலையை தாங்கள் அறிய முடியும். ஓஹோ, அப்படியா? இப்படியே போனா வந்த உடனே முடிஞ்சு போயிடுது, அப்புறம் மனநிலை அறிய முடியாது, வாழ்க்கை சிறக்கா. சரி, இவள் எந்த நோக்கத்தில் இருக்கா என்பதை தாங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் நானும் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் எல்லா ஜாலமும் பண்ணி பார்த்து எதுக்குமே ஒத்துக்கிறல. அப்ப நீங்கள் வேற மாதிரி போய் சோதிச்சு பாருங்க. சரி, என்ன சொல்றான்னு பார்த்து விட்டு அதற்கு பிறகு அவளை கலவ மனம் புரியுங்க. சொன்ன பிரகாரமே அப்படியா மனம் முடித்து காட்சி இருக்கிறேன். சென்று வரட்டுமா? கல்யாண சாப்பாடு போடவா? ஆய்க்கு முன்னாடி. ஆமா, கல்யாண சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, ஊடவா, இந்த ஊருக்கெல்லாம் பாட்டு வச்சுவா. கல்யாண சாப்பாடு போடவா, ஊடவா, ஊடவா, இந்த ஊருக்கெல்லாம் பாட்டு வச்சுவா.
பாடின பாட்டுலாம் நல்லா தெரியும். ஆ. 10 பிள்ளை தங்கச்சிக்கு பிறகுன்னா உங்க ஊர்ல தங்கச்சி பிறகு இந்த வள்ளி இருக்குல்ல, முருகனை சேர்ந்து 10 பிள்ளை பத்தன அந்த பிள்ளைகளுக்கு பாவாடை சட்டம் வச்சு நான் கொடுக்குறேன். ஆமா. இப்ப யாருக்காக பாடிக்கிட்டு இருக்கேன்? வள்ளிக்கு முருகனுக்காக பாடுற பாட்டு முடியுது. அதான் அவருமே 2 பிள்ளையோடு சொல்லி முடிச்சுடுறாங்க. கோடி கோடியா வரணும் முருகனுக்கு, அதுல செய்ய முடியாதா? அதுக்கு 10 புள்ள தங்கச்சிக்கு கொடுக்கணும், பாவாடை சட்டை வச்சு கொடுக்கணும், வந்தே மாதரம் என்றொரு வார்த்தையால் தேசத்தை ஒன்றாக்கி வைத்தவரே காந்தி அவரை மறவாதே அன்புடைய பெரியோரே, அம்மம்மா தம்பி என்று நம்பி, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தாய்க்கும் தந்தை என்று தந்தை நீத்தார். அவர் நமக்காக உள்ளவரை வளர்த்தார். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தந்தை